ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவரேன். இன்னைக்கு நான் செய்ய போறது காலிஃபிளவர் தண்டு ரசம். இன்னைக்கு விலைவாசி போற போக்குல நம்ம சிக்கனமா எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகாம பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு செலவு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாதான் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும். அப்படி இருக்கிற வகையில நம்ம இந்த காலிஃபிளவர் தண்டை வேஸ்ட் ஆகாம ஒரு ரசம் பண்ணலாம். காலிஃப்ளவர் சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி காலிஃப்ளவரில் இந்த பூவை மட்டும்தான் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மீதி இருக்கிற பாட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவோம். இந்த மாதிரி இலையோட இந்த தண்டு இருக்கும் இல்லையா, இதை நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இலை இருக்கிற பாட்டை இப்படி எடுத்துடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கணும். Please like, share and subscribe my channel. 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 இதை வச்சு சாம்பார் இல்லை ரசம் பண்ணலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால ரசம் பண்ணலான்னு இருக்கேன். இது நிறைய கிடச்சிதானே உங்களுக்கு இதை துண்டு துண்டாக சின்ன சின்னதாக வெட்டி சாம்பாரில் போட்டு பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம். சுண்டைக்காய் அளவு புளி நனைச்சிட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அரை கப்பு துவரம்பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் தண்டு இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக நறுக்கி அப்படியே கூட வேக வைக்கலாம். நான் சின்ன சின்னதாக நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கேன். 4 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். 4 கருவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். இந்த வேக வச்ச தண்டை நல்லா மையாக அரைக்க போகிறேன். Please like, share and subscribe my channel. இந்த மாதிரி மையாக அரைச்சிருக்கணும். புளி தண்ணியோட தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ரசப்பொடி, மிளகு பொடி 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரக பொடி 1 ஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்செடுத்து இப்போ இந்த அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்கிறேன். ரசத்துலேயே ரசத்துக்கு பண்ணும்போது எப்போவுமே என்ன ஒரு பாயிண்ட்னா, முதல்ல கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறமா நம்ம நுர கட்டினோன்னா நிறுத்திடுவோம், அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா. அதனால இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா நல்லா இருக்கும். கொதிச்சு எடுத்து இப்போ இந்த பருப்பை விட்டுடலாம். Please like, share and subscribe my channel. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். லேசாக அப்படி கொதி வரும்போது கொத்தமல்லியை தூவி Please like, share and subscribe my channel. நுரைச்செண்டு வரும்போது சின்னதாக்கி அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெடிக்கட்டும்.
கடுகு வச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இந்த கருவேப்பிலையை போடுறேன். அரை ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். Please like, share and subscribe my channel. ஃப்ரையாக எடுத்து இதை ரசத்தோட சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் தண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.